வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஹோமியோ மெடிசன்ஸ் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க? ஏன்னா எல்லா மருந்தும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. எதிர் ஒரு லிக்விட் மெடிசன் மாதிரி கலர்லெஸ்ஸா இருக்கு, இல்லைன்னா ஒரு செடியில இருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி மதர் டிங்க்சர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா சீனி உருண்டை மாதிரி குட்டி குட்டியா தர்றீங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ இதை தெளிவுபடுத்த ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ ஹோமியோபதி மருந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி ஒரு 60%க்கும் மேல நம்ம பிளான்ட்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறோம், செடி கொடியில இருந்து தான் எடுக்கிறோம். ஸோ இந்த பிளான்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சில பிளான்ட்ல லீஃப்ல இருந்து எடுப்பாங்க, வெறும் இலையில இருந்து மட்டும் தயாரிக்கிற மாதிரி. அதுலதான் அதோட மருத்துவ குணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுப்பாங்க. சில பிளான்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வேர்ல இருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். வேற மட்டும்தான் அதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டி அந்த பிளான்ட்டுக்கு வேறு தான் இருக்கும். ஸோ வேர்ல இருந்து மட்டும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சில பிளான்ட் வெரைட்டி ஃபுல் பிளான்ட்டையுமே ஹோல் பிளான்ட்டையுமே எடுத்து அது மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. சில இதுல விதையை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ட் சோர்ஸே பாத்தீங்கன்னா முக்காவாசி கிட்டத்தட்ட ஈவன் 75% வரைக்குமே நமக்கு பிளான்ட் சோர்சஸ் தான் நமக்கு ஹோமியோபதியில. ஆனாலும் இதை நம்ம ரொம்ப டைல்யூட் பண்ணி நம்ம கொடுக்கறனால அந்த பிளான்ட்டோட மற்ற நம்மளுக்கு சக்கை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப டைல்யூட் பண்றதுனால கலர்லெஸ்ஸா இருக்கிறதுனால அதை நம்ம இதர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸ்ல கொடுக்கறதோ, இல்லாட்டி அந்த பில்ஸ் ஃபார்ம்ல அந்த சீனி உருண்டை மாதிரி சின்ன சின்னதா இருக்கிறதுல நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போதோ நமக்கு அது கலர்லெஸ்ஸா நமக்கு இருக்கும். நம்மளுக்கு எந்த விதத்துல அந்த செடியோட பிளான்ட்டோட கலர் நமக்கு வராது. ஸோ இதுதான் மெயினான சோர்ஸ். நெக்ஸ்ட் சோர்ஸ் நமக்கு மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கனிமத்துல இருந்து எடுக்குது. அந்த கனிமத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுண்ணாம்பு கல்லுல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு நம்ம நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். அதுல நம்மளுக்கு ஒரு மினரல் இருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு ஃபெர்ரம் மெட்டன் இருக்கு. இது நம்மளுக்கு இரும்பு சத்து உள்ள ஒரு இது. ஸோ இது மெட்டல்ல வரும். ஃபெர்ரம் மெட்டன்றது மெட்டல்ல வரும். ஸோ அந்த மெட்டல்ல நமக்கு க்ரூடா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சாப்பிட்டோம்னா நிறைய பேருக்கு மலச்சிக்கல் ஆகும், மோஷன் கருப்பா போகும், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனா ஹோமியோபதியில இதே மருந்த ஃபெர்ரமெட்டை நீங்க டைல்யூட்டடா இதை சிறப்பாவோ இல்லாட்டி நீங்க ஒரு மெடிசன்ஸா நீங்க சாப்பிடுறீங்க, பில்ஸ் ஃபார்ம்லயே சாப்பிடுறீங்க, லிக்விட் மெடிசனா சாப்பிடுறீங்கன்னா ரொம்ப டைல்யூட்டடா இருக்கிறனால நம்மளுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராது. இந்த ஒரு ரீசன்னாலதான் நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாமே ரொம்ப டைல்யூட்டடா நம்ம கொண்டு வரோம். ஸோ மெட்டல்ஸ், மினரல்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு 20%க்கு மேல இந்த மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நமக்கு பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ல இருந்தும் நம்ம ஹோமியோபதியில மெடிசன்ஸ் எடுப்போம். ரொம்ப ஃபேமஸான 2-3 மெடிசன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். கட்டில் ஃபிஷ் அப்படின்னு இருக்கும். நம்ம நிறைய பேர் இதை சாப்பிடுவாங்க. கனவா மீன் சொல்லுவோம். இந்த ஃபிஷ்ல ஒரு சின்னதா ஒரு லிக்விட் மாதிரி அதை கிளீன் பண்ணும் போது ஒரு லிக்விட் மாதிரி வரும், ஒரு இங்க் மாதிரி வரும். ஸோ அந்த இங்க்ல ஆக்சுவலா மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ற மெடிசன்ஸ் பாத்தீங்கன்னா பேர் பாத்தீங்கன்னா செப்பியா அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்சது ஹனிபி, தேனீக்கள் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ற மெடிசன் எப்பஸ் மெலிஃபிகான்னு சொல்லுவோம். இந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் நீங்க டாக்டர் கன்சல்ட் இல்லாம இந்த அனிமல் சோர்ஸ் மெடிசன்ஸ்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மெடிசன்ஸ்லாம். ஸோ கண்டிப்பா இந்த மெடிசன்ஸ்லாம் நீங்களா கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது. பக்கா ஹோமியோ டாக்டர்ஸோட கன்சல்ட்டோட அவங்க கொடுக்குற டோசேஜஸ் தான் எடுக்கணும். அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு டோசேஜஸ் கொடுக்கணும், எப்ப நிப்பாட்டணும், எப்ப ரிப்பீட் பண்ணணும், இதெல்லாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சார்கோட்ஸ்னு ஒரு கேட்டகரி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ்லயே. ஸோ இந்த சார்கோட்ஸ்னா என்னன்னா நார்மலா ஹெல்த்தி டிஷ்யூஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ற மெடிசன்ஸ் இதெல்லாம். ஸோ ஹெல்த்தி டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ரியாட்டினம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு, தைராய்டினம்னு மெடிசன் இருக்கு ஹோமியோபதி. இதெல்லாம் என்னன்னா பேங்க்ரியாஸோட டிஷ்யூஸ்ல இருந்து, தைராய்டோட டிஷ்யூஸ்ல இருந்தே நமக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எதிர் கோட்ல இருந்தோ அந்த மாதிரி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எதனால இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு தைராய்டு டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு, அதை பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மெடிசன்ஸ் நம்ம ஹெல்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ரியாஸ்ல கணையத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த பேங்க்ரியாட்டினம் 1 or 2 டோஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கணையம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது சார்கோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு நோசோட்ஸ்ன்னு இருக்கு. நோசோட்ஸ்னா என்ன அப்படின்னா டிசீஸ்டு ப்ராடக்ட்ல இருந்தே எடுத்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டிபி ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அனிமல்ல இருந்து, ஒரு கவுல இருந்து அந்த டிபி நம்ம கவு, இந்த கேட்டில், இந்த ஆடு மாடுக்குமே வரும். அந்த மாட்டுல இருந்து அந்த டிபியோட அந்த சின்னதா பஸ் மாதிரி உள்ளதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இதுக்கு பேர் டியூபர்குலினம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி கொனோரியான்னு ஒரு தொந்தரவு இருக்கு. அதுல வெள்ளப்படுற மாதிரி ஒரு மாதிரி வெள்ளையா சளி மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ்
டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றது வந்து மெடோரினம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசீஸ்டு ப்ராடக்ட்ல இருந்தும் நமக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா, ஈவன் லெஸ் தேன் 1%, ஹோமியோபதியில யூஸ் பண்றோம் 100%னா மெடிசன்ஸ், அதுல லெஸ் தேன் 1% இந்த மாதிரி நோசோட்ஸ், சார்கோட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மெடிசன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தவங்க டிபி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா எந்த மெடிசன்ஸ் போட்டும் சரியாகல, ரொம்ப கூட இருக்குன்னா இந்த டியூபோக்ளின் நம்ம கரெக்டான டோசேஜஸ்ல இன்ஃப்ரீக்வென்ட் டோசேஜ், இன்டர்கரண்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லுவோம், either 15 days once or 1 month once, இந்த மாதிரி அவங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க டாக்டர்ஸ். அப்படி கொடுக்கும் போது ரொம்ப சீக்கிரமா இந்த தொந்தரவுல இருந்து வர்றதுக்கு சீக்கிரமா யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிசீஸ் ப்ராடக்ட்ல இருந்து பண்றது பேர் வந்து நோசோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது ரெண்டு மெடிசன்ஸ் வந்து ஒரு மிக்ஸா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் கொரோனா டைம்ல வந்து ஆர்சனிகம் ஆல்பம்ன்ற பேர் மட்டும் நிறைய பேருக்கு ஹோமியோபதி மாத்திரையில ஒரு பேர் மட்டுமா தெரியும், இந்த பாரஞ்சே சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்டே வந்து ஆர்சனிகம் ஆல்பம் வந்து பிரிவென்டிவா நீங்க சாப்பிடலாம், நீங்க வந்து கொரோனாக்குன்னு ரொம்ப பயங்கரம் விளம்பரப்படுத்துறதுனால சிக்னல்ஸ்ல எல்லாமே அந்த டைம்ல போட்டனால இந்த ஒரு மாத்திரை மட்டும் ஹோமியோபதியில நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஆர்சனிகம் ஆல்பம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு கெமிக்கல் காம்பனன்ட். அது வந்து அதுல வந்து ஆர்சனிக்ன்ற மெட்டலும் இருக்கு, பிளஸ் ட்ரைஆக்சைடுன்றதையும் இருக்கு. AS2O3 தான் இதோட கெமிக்கல் காம்பனன்ட். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ்மே இந்த கெமிக்கலுமே இந்த இதுல இருக்கிறனால நம்ம வந்து சில கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ரெண்டு, அதாவது இப்போ வந்து ஒரு இதை மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் எந்த ஒரு மிக்சருமே இல்லாம அப்படின்னா அது ஒரு கேட்டகரி. நம்ம வந்து சிங்கிள் டோசேஜ் மாதிரி நம்ம ஹோமியோபதியில இப்ப நான் சொன்ன மாதிரி கால்சியம் கார்பனேட்ன்றது ஒரு சிங்கிளா உள்ள ஒரு இது. ஸோ அது வந்து எந்த காம்பினேஷனுமே கிடையாது. பட் ஆனா இந்த ஆர்சனிகம் ஆல்பம், இதே மாதிரி ஆன்டிமோனியம் டாட்டாரிக்கம், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்மே வந்து உங்களுக்கு மிக்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு கேட்டகரி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு. இது வந்து லெஸ் தேன் 2% ஆர் 2 to 5% தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மினரல் காம்பினேஷனோட கேட்டகரிக்குள்ளேயே நமக்கு இது வந்துடும். இன்னொரு ரொம்ப ரேரான மெடிசன்ஸ் ஹோமியோபதியில மட்டுமே யூஸ் பண்ற ஒரு மெடிசன்ஸ் டைப் ஆஃப் மெடிசன்ஸ் கேட்டகரி பாத்தீங்கன்னா இன்ஃபோடெரபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மெடிசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ரேஸை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட்ல இருந்து மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. நம்மளோட ஆல்கோஹாலோ இல்லாட்டி ஒரு சாக்ரம் லாக்ஸ் சுகர் ஆஃப் மில்க்னு சொல்லுவோம், அதை வந்து டைரக்டா வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுல உள்ள எனர்ஜியை வந்து இது பண்ணிட்டு அப்புறம் வந்து அதுல இருந்து மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஈவன் எக்ஸ்ரேல இருந்து உங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு மூனோட லைட்ல இருந்து, ஸோ இந்த மாதிரி எனர்ஜி ரிலேட்டடா மேக்னெட்டிக் சவுத் போல் நார்த் போல் இதுல இருந்து கூட நிறைய மெடிசன்ஸ் வந்து இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ரிலேட்டடாவும் ரொம்ப கம்மி இந்த கேட்டகரி ஆஃப் மெடிசன்ஸ் வந்து நாட் ஈவன் 1%. பட் ஆனா இதையுமே நிறைய ரொம்ப ரேரான கேசஸ்ல ஹோமியோ டாக்டர்ஸ் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் இந்த மெடிசன்ஸ், ரொம்ப டீப் ஆக்டிங்காகவும் இருக்கும். ஏதாவது யாருக்காவது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபோன் பேசும்போது எனக்கு தலைவலிக்குது, அந்த ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு பயங்கரமா வந்து இரிட்டேட் ஆகுது, எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வருது, நம்ம நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றோம், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்றோம், இதனால நம்மளோட உடம்புல வந்து நிறைய ரேடியேஷன்ஸ் இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சம் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த இன்ஃபோடெரபிள்ஸ் ஆன மெடிசன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும். அது என்ன மெடிசன்றது நம்ம வந்து உங்க சிம்டம்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப நல்ல எஃபெக்டிவா. ஸோ சோர்சஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து இது ஒரு டவுட் வரும் எல்லாத்துக்குமே. ஏன்னா எல்லா ஹோமியோ மெடிசன்ஸுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கனால எனக்கு ஒரு பேஷண்ட்ஸ் கூட ஃபோன் பண்ணி கேட்டார், என்ன மேடம் பாக்குறதுக்கு எல்லா மருந்து ஒரே மாதிரி இருக்கு, நான் எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருக்கீங்க, காலையில மத்தியானம் நைட்டு எல்லாத்தையும் ஒரே டப்பால போட்டு நான் யூஸ் பண்ணவான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல எல்லாமே தனித்தனி மருந்து, ஸோ அதனால நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டைமிங்ல எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் ஒரே மருந்தான்றத பேஷண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மெடிசனும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த சோர்ஸ் எதிர் பிளான்டா இருக்கலாம், இல்ல அனிமல் சோர்ஸா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்துருக்க மருந்து உங்களுக்கு மினரலா இருக்கலாம், மெட்டலா இருக்கலாம், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேட்டகரி சார்கோட், நோசோட்ஸ், இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லைக் ஒரு நாலேஜ் தான், ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ உங்களுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா இவ்வளோ ஸ்ட்ராங்கான மெடிசன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அனிமல்ல இருந்து எடுக்கிறோம்னா ஸ்னேக் பாய்சன்ல இருந்து எடுக்கிறது கூட இருக்கு ஹோமியோல. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்கசிஸ்னு ஒரு மெடிசன் இருக்கு, அது ஸ்னேக் பாய்சன்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. பட் வெரி டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். பட் அதே மாதிரி நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவும் மெடிசன்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, டாக்டரோட கைடன்ஸ் இல்லாம நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாமே பார்த்துதான் நம்ம கொடுக்கும் போது டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷன், டாக்டர்ஸோட கைடன்ஸோட சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. முக்கியமா அனிமல் சோர்ஸான இது எதையுமே நீங்க வந்து செல்ஃப் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் இந்த சோர்சஸ் நான் சொன்ன மாதிரி எதுல இருந்து எடுக்கிறோம் ஹோமியோ மெடிசன்ஸ்ன்றது சொன்னதுல உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, வேற எதுவும் உங்களுக்கு இது என்ன கைண்ட் ஆஃப் மெடிசன், இது வந்து என்ன பிளான்ட் சோர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.